ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம ராகி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். அதே சமயம் இது நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சினஸோட சாக்லேட் கேக் சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ராகி மாவோட எந்த ஒரு ஃப்ளேவருமே நம்மளுக்கு வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம பேக்கரிகளில் தான் போய் இந்த மாதிரி கேக் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஹெல்த்தியாக வீட்டில் கூட ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ராகி கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக ஒரே ஒரு முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் சரியாக அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான சூடு இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர், நெய், எண்ணெய் எது வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக சேருங்க. இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை அப்புறமா வெல்லம் எல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சரியாக 1 கப் அளவுக்கு ராகி மாவு இதை வந்து போட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது நம்ம சேர்த்து பண்ணும்போது அந்த ராகி மாவோட ஃப்ளேவரோ வாசனையோ எதுவுமே வராது. சாக்லேட் கேக் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த பால் அப்புறமா எண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இது வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். இது சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல ஃப்ளஃபியாக நம்மளுக்கு கேக் வரும். இது இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக பால் மட்டும் விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். இனிமேல் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஓவனில் தான் வேக வைக்க போகிறோம். 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 40 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் கடாயில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கேக் வந்து வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும். அதை வந்து கவனிக்கணும். இப்போ லேசாக நம்ம டேப் பண்ணி கொடுத்துட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஓவனில் தான் வச்சுருந்தேன். நல்ல பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கவுத்து போட்டுட்டு லேசாக வந்து தட்டினீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இலகி வரும். நம்ம பட்டர் ஷீட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். பட்டர் ஷீட் போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சினஸோடு நம்மளுக்கு வந்து ராகி கேக் ரெடியாக இருக்குன்னு. ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து இதை ரெடி பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் க்ரீம் எல்லாம் கூட அப்ளை பண்ணி பர்த்டே கேக்காக கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வந்து டீ கேக் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஈவினிங் டீ போடுறீங்க அப்படின்னா அது கூட ஒரு பீஸ் வச்சு சாப்பிடக்கூட அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து எந்த ஒரு லம்ஸோ எதுவும் வராது. நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணுற அந்த ஒரு ஷேப் வந்து அப்படியே வரும். நம்மளுக்கு பார்த்தாலே சாப்பிடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.